இந்திய அரசியலில் அரிசியும் வெங்காயமும் அரசியலையே புரட்டி போட்ட சம்பவங்கள்லாம் வரலாறு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இழக்க முக்கிய காரணமே அரிசி தட்டுப்பாடு தான். ரேஷனில் 6 ஹவுன்ஸ் அரிசி மட்டுமே கொடுக்கப்பட்டது. இதை முன்வைத்து 6 ஹவுன்ஸ் அரிசி அப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுக அன்னைக்கு முன்னெடுத்தாங்க. ரூபாய்க்கு 3 படி அரிசி, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அண்ணா ஆட்சி பிடித்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழின எழுச்சி என்றெல்லாம் பேசப்பட்ட போதிலும் கூட தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு அடிக்கோலியது அரிசி அரசியல் தான். அதே போல திமுக ஆட்சியை பறிகொடுத்து சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சிக்கு வர முடியாமல் வனவாசம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதும் அரிசியால தான். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஆளுமை தமிழகத்தில் கோலோச்சியது என்றாலும் 1970ஆம் ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடு தான் அதன் தோல்விக்கு அடித்தளம் இட்டது. கப்பைக்கிழங்கையும் குறிப்பிட்ட அரிசியும் காட்டி அதிமுகவினர் செய்த பிரச்சாரம் அந்த காலத்தில் திமுகவுக்கு பேரடியாக இருந்துச்சு. அரிசிக்கு அடுத்தபடியாக வெங்காயம் இந்திய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வெங்காயம் அப்படிங்கிறது மக்களுடைய அன்றாட வாழ்வோடு கலந்த ஒன்றாகவே மாறியிருக்கு. குறிப்பாக வட மாநிலங்களில் சப்பாத்தியும் வெங்காயமும் இருந்தாலே போதும், அவங்களுடைய அன்றைய உணவு தேவை நிறைவடைந்துவிடும். இந்நிலையில் வெங்காய விலை உயர்வு பல அரசுகளை வீழ்த்துவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது. 1975ஆம் ஆண்டு அவசர நிலையை அமல்படுத்திய இந்திரா காந்தி அம்மையார் 1977ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெரும் தோல்வியை தழுவினாங்க. இந்தியாவில் முதல் முறையாக எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான ஜனதா அரசு பதவியேற்றாங்க. ஆனால் ஜனதா அரசுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது வெங்காய விலை உயர்வு தான். அடுத்ததாக தான் தங்க விலை உயர்வு. தாலிக்கு தங்கமில்லை, தாலிக்க வெங்காயம் இல்லை அப்படின்னு இதை கையில் எடுத்த இந்திரா அம்மையார் இழந்த செல்வாக்க மீட்டாங்க. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பிரதமரானாங்க. 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது டெல்லி யூனியன் பிரதேசத்தையும் பாஜகவே ஆட்சி செய்தது. ஆனால் அப்போது ஏற்பட்ட வெங்காய விலை உயர்வால் டெல்லி சட்டப்பேரவையில் ஆட்சி இழந்தது பாஜக. தமிழகத்தில் அரிசி, வட மாநிலங்களில் வெங்காயம் அப்படின்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒடிசாவில் இப்போ உருளைக்கிழங்கு பிரச்சனை ஆட்சியாளர்களை மிரட்டி வருது. நவீன் பட்நாயக்கிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய பாஜகவுக்கு இப்போ தலைவலியாக இருப்பது ஆலு என்று இந்தியில் அழைக்கப்படக்கூடிய உருளைக்கிழங்கு தான். ஒடிசாவில் ஒரு ஆண்டுக்கு 13 லட்சம் மெட்ரிக் டன் உருளைக்கிழங்கு ஒடிசாவுக்கு தேவையாக உள்ளது. ஆனால் ஒடிசாவில் 3 லட்சம் மெட்ரிக் டன் உருளைக்கிழங்கு தான் சாகுபடி செய்யப்படுது. இதனால் அண்டை மாநிலமான மேற்கு வங்கத்திலிருந்து தான் உருளைக்கிழங்கு டன் கணக்கில் இறக்குமதி செய்யப்படுது. மேற்கு வங்கத்தினுடைய உணவு வகைகளில் உருளைக்கிழங்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. கொல்கத்தாவின் பிரியாணி, பிற அசைவ அல்லது சைவ உணவுகளில் உருளைக்கிழங்கு பெருமளவில் இடம்பெறுது. அது புக்சா, அதாவது பானிபுரி, உருளைக்கிழங்கு பக்கோடா அல்லது ஆலு போஸ்தே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான உணவு. அது எதுவாக இருந்தாலும் மேற்கு வங்கத்தினுடைய உணவுகளில் உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா அந்த உணவுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரியாணியில் கூட உருளைக்கிழங்கு சேர்க்கப்படும் ஒரே நகரம் கொல்கத்தா தான். இந்தியா கூட்டணியில் இடம்பெறவில்லை என்றாலும் எதிர்க்கட்சி என்கிற முறையில் மம்தாவிற்கு நவீன் பட்நாயக் கடிதம் எழுதி தன்னுடைய மாநில மக்களின் நலனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் நவீன் பட்நாயக் கோரிக்கை ஏற்று மம்தா பானர்ஜி செயல்படுவதுதான் 2 மாநில நலன்களுக்கும் ஏற்றதாக இருக்கும். எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியது ஒன்று அப்படிங்கிற நிலைமை உருவாகும். காவிரியில் கர்நாடக காங்கிரஸ் பிடிவாதம் காட்டுறாங்க, தமிழகத்தின் மீது பழி போட கேரளா முயற்சிப்பது போன்றவை இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய இமேஜை பாதுகாக்க எந்த விதத்திலையும் உதவாது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொண்டதாக தெரியல. அதனால் எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமைக்காக நவீன் பட்நாயக் கோரிக்கை ஏற்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்தால் அது எதிர்க்கட்சிகளின் பொறுப்பான அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும். பிரியாணியை ஆன்லைனில் யாருன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு உருளைக்கிழங்காவது இருக்கும். இந்திய மாநிலங்களிலேயே உருளைக்கிழங்கு சாகுபடி அதிகம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். நாட்டின் மொத்த உருளைக்கிழங்கு சாகுபடியில் உத்தரப்பிரதேசத்தின் பங்களிப்பு 29.65 விழுக்காடு. இதற்கு அடுத்ததான் மேற்கு வங்க மாநிலம். மேற்கு வங்கத்தில் உருளைக்கிழங்கு சாகுபடி 23.51 விழுக்காடு. இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநில அரசுக்கு எதிராக திடீர்னு உருளைக்கிழங்கு ட்ரக் உரிமையாளர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதனால் மேற்கு வங்க மாநிலத்தில் உருளைக்கிழங்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து ஒடிசா மாநிலத்துக்கு உருளைக்கிழங்கு ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி.
ஒடிசாவில் பாஜக ஆட்சி செய்வதால் மம்தா பானர்ஜி உருளைக்கிழங்கை அனுப்புவதில் ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி இதை கண்டுக்கிறதா தெரியல. உருளைக்கிழங்கு வரத்து பாதிக்கப்பட்டதால் ஒடிசாவில் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கு. 1 கிலோ உருளைக்கிழங்கு 30 ரூபா முதல் 35 வரை விற்பனையாகி கொண்டிருந்துச்சு. மேற்கு வங்கத்தினுடைய தடையால் ஒடிசாவில் 1 கிலோ உருளைக்கிழங்கு இப்போது அதிக விலை, அதாவது 1 கிலோ 70 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதனால் ஒடிசாவில் ஆளும் பாஜக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. இந்த நிலையில் ஒடிசா மாநில முன்னாள் முதல்வரும் பிஜு ஜனதாதள தலைவருமான நவீன் பட்நாயக் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் மேற்கு வங்கத்தில் இருந்து ஒடிசாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு அனுப்பி வைக்கணும், இதில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலையிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க.